டெய்லியும் கடலுக்கு போயிட்டு இருக்கேங்க. ரைட். அதான் எனக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா என் குடும்பத்தை நான் போனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இது. அதாவது நான் அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜ்மோகன். ஓகேண்ணா, நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கொடியார பகுதியில் வச்சுட்டு வரீங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் அத்தியாவசியம்னா குடிநீர் தான். குடிநீர் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க முடியாது. ஆனால் இந்த குடிநீர் வந்து எப்பயாச்சும் மாதத்துக்கு ஒரு தடவை வருது. வந்தால் கண்டினியூவாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அப்படியே நின்றுச்சுன்னா மாதம் 1 மாதம் 2 மாதம் அப்படியே நின்றுடுது. அதில் கொடுப்பாங்க. மிச்சம்லாம் நாங்கள் போய் கடையில் போய் கேன் வாட்டர் வாங்குறது. அப்புறம் வந்து போர் தண்ணி இருந்தால் ரொம்ப உப்பாயிடுச்சு இந்த கஜா புயலுக்கு பிறகு. அதனால் அது பிபிஏ வரையும் முடிச்சிருக்கேன். சரி. நான் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. எனக்கு வயசு இப்போ 26 ஆச்சு. எங்கள் ஊர்லலாம் பக்கத்து ஊர்லாம் நான் வந்து இப்போ போட்டுக்கு தான் சொந்தமாக போட்டு வச்சுருக்கேன். போட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா மீனவ நல உரிமை சங்கத்தில் இன்னும் சேர்ப்பாங்க. சரி. சங்கத்தில் சேரணும். சேர்ந்தால் தான் இப்போ கடலில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா எங்களுக்கு மீனவ நல ஒரு பிசரிஸ்லேருந்து ஏதாச்சும் பணம் தருவாங்க, ஃபண்டு இது மாதிரி தருவாங்க. ஆனால் இப்போ நான் கடலுக்கு போயிட்டுருக்கேன், சொந்த போட்டு வச்சு போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கே ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் மீனவ சங்கத்தில் கிடையாது. அதனால நான் ஏதாச்சும் கடலில் தவறி வந்து ஏதாச்சும் எனக்கு உசுருக்கு சேதனமாக ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இதில் நான் கிட்டத்தட்ட எனக்கு கீழே பக்கத்தூரில் கொடியாட்டில் 18 வயசு பைசெல்லாம் சேர்ந்துருக்கானோ. ஆனால் அவனுக்கு கடலுக்கே போக மாட்டானோ. நான் ரெகுலராக கடலுக்கு போகிற ஆள். ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க. ரைட். ஓகே. வேறு எங்களுக்கு என்ன முக்கியமாக அந்த மீனவில் சேர்க்கணும். ஏன்னா நாங்கள் டெய்லியும் கடலுக்கு போயிட்டுருக்கேங்க. அதான் எனக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா என் குடும்பத்தை நான் போனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இது. அதாவது நான்